Hi friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா PIC 12F675 வந்து ஒரு எல்இடி வந்து ஆன் பண்ணிட்டு அந்த எல்இடி வந்து எப்படி பிளிங்க் பண்ண வைக்குது அதுக்கான கோடிங்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே PIC 12F675 கண்ட்ரோலரில் எப்படி வந்து ஒரு எல்இடி வந்து இன்புட் ஆகும், ஒரு பின்னை வந்து இன்புட் ஆகும், ஒரு பின்னை வந்து அவுட்புட் ஆகும் எப்படி செட் பண்ணுறது. ஏன்னா 6 பின்னில் வந்து நம்ம எப்படி இன்புட் அவுட்புட் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கான வீடியோஸ் தான் அது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் PIC.h நம்ம பிக் மேக்கர் என்ன யூஸ் பண்ணுமோ அது சேம் திங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 4 மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்டர்னலாக என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஆக்சிலேட்டர் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. 0x3F75 எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் SW GPIO 0 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சுவிட்சை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் GPIO 0 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் LED 1 GPIO 01 01 வந்து என்ன LED 1 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ANSEL ஈக்குவல் டு 0x00 எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து அனலாக் பின்னாக யூஸ் பண்ணுறேன்னா டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணுறேன். நான் டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லா பின்னையுமே வந்து நான் டிஜிட்டல் பின்னா 00 தரணும். அதே நான் அனலாக் பின்னா அப்படின்னா நான் வந்து அதுக்கான வேல்யூஸ் வந்து நான் தரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதோட டேட்டா ஷீட்டை தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ Ctrl+F Ctrl+V இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதை ரிஜிஸ்டர் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ANSEL 1 ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ANSEL அப்போ அந்த ரிஜிஸ்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ரிஜிஸ்டர்லாம் நமக்கு தேவையில்ல. இப்போ பிட் நம்பர் 0ல் வந்து பிட் நம்பர் 3 வரைக்கும் நமக்கு என்ன வேல்யூ செட் பண்ணணும் அப்படிம்பாங்க. ANS0 அனலாக் செலக்ட் பிட்ஸ். நீங்கள் 1ன்னு செட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அனலாக் இன்புட்டாக செட் ஆகும். ஓகேவா. அதுவே நீங்கள் 0ன்னு செட் பண்ணீங்கன்னா டிஜிட்டல் ஐஓவாக செட் ஆகும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுங்க, அதை டிஜிட்டல் ஐஓவாக நான் வந்து மாற்றிருக்கேன். அப்போ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ANSEL வந்து 0x00 கொடுத்து நான் அனலாக் இன்புட்லேருந்து டிஜிட்டல் அவுட்புட்டாக மாற்றிருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் அனலாகாக வேணும்னா அந்த பின்னை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், 1 பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுவே Ctrl+C CM con ஈக்குவல் டு 1 கம்பேர்டர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஓகே, இந்த கம்பேர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து ஏன்னா 0x07 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுறேன், டேட்டா ஷீட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன், Ctrl+V. இப்போ இதுவும் ஒரு 27 இடத்துல இருக்குது. என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். CMC con கம்பேர் மாடியூல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் மாடியூலில் வந்து பிட் நம்பர் 0ல் வந்து பிட் நம்பர் 2 வரைக்கும் இருக்குது. இந்த வேல்யூஸ் தான் நான் வந்து மாற்றிருக்கேன். ஏன்னா இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் நம்பர் 2ல் வந்து பிட் நம்பர் 0 கம்பேர்டர் மோட்ஸ். எனக்கு வந்து என்ன பண்ணணும், 1 வச்சிங்க 0 வச்சிங்க அப்போ என்ன ஆகும், கம்பேர்டர் மோடு வந்து எனேபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட பிளாக் டயக்ராம் வந்து கீழே ஷோ பண்ணியிருக்காங்க, அதுவும் ஷோ பண்ணுறேன். இப்போ GP2 பின்னும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா GP2 பின் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எனக்கு கம்பேர்டராக வேணுமா, GP1 GP0 GP2 இப்போ 3 பின்ஸ் இருக்குது. இந்த 3 பின்னுமே வந்து எனக்கு கம்பேர்டர் மோடில் வேணுமா இல்லை டிஜிட்டல் மோடில் வேணுமா அப்படின்னு நான் கேட்டுருக்கேன். அப்போ அந்த CM con ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும், கம்பேர்டராக ஒர்க் ஆகாமல் டிஜிட்டல் பின்ஸாக ஒர்க் ஆகும். அதே நீங்கள் 0 பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், கம்பேர்டராக ஒர்க் ஆகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 0 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 3 பின்னுமே கம்பேர்டர். அதில் நீங்கள் வந்து 010 கொடுத்தீங்கன்னா ஒரு பின்னை மட்டும் டிஜிட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 011 கொடுத்தீங்க அப்படின்னா 2 பின்னை டிஜிட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பின்னை கம்பேர்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 001 அப்படின்னா 2 பின்னு அனலாகு, ஒரு 2 பின்னு கம்பேர்டர், ஒரு பின்னு வந்து டிஜிட்டல். ஓகே, அதே மாதிரி 111 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், எனக்கு 3யுமே நீங்கள் டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணலாம். இந்த கம்பேர்டர் ஐசிக்கு எந்த ஒரு இன்புட்டுமே போகாது. இப்போ 3யுமே டிஜிட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 100 கொடுத்தீங்கன்னா ஒரு பின்னு அனலாக் கம்பேர்டர், 2 பின்னு டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி 101 யூஸ் பண்ணாலும் WADன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு பின் டிஜிட்டல், 2 பின் வந்து கம்பேர்டர். இப்போ 2மே கம்பேர்டர் ப்ளஸ் ஒரு டிஜிட்டல். இது நான் யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூஸ் நம்ம செட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிக்கோம், 3மே டிஜிட்டல் வேணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கோம், 111 கொடுத்துருக்கோம். அப்போ கம்பேர்டர் ஆஃப். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர்டர் வந்து ஆஃப் பண்ணுறோம். கம்பேர்டர் வித்தவுட் அவுட்புட். ஓகே, அந்த GP2 வந்து எனக்கு என்ன பண்ணுவோம், வித்தவுட் அவுட்புட், கம்பேர்டர் இல்லாமல் எனக்கு அவுட்புட் தரும். இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து கம்பேர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பின்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்பேர்டர் வேண்டாம், நான் நார்மலாக டிஜிட்டல் பின்ஸாக தான் யூஸ் பண்ணுறோம்னா 111 வந்து வேல்யூ வைக்கலாம். அப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 111 வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும், அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 0x07 வரும். ஏன்னா இந்த 3 பிட்டு தானே நம்ம 1 பண்ணுறோம். ஏன்னா CM பிட் நம்பர் 0 1 2 இப்போ இந்த 3 பிட்டும் 1 பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 அப்போது 4 2 6 6 + 1 7. அப்போ அதான் என்ன பண்ணிக்கணும், வந்து 7 நான் போட்டிருக்கேன். அடுத்து டிஸ் IO ஈக்குவல் டு 0x01. நான் இப்போ எந்த பின்னை இன்புட்டாக யூஸ் பண்ணணுமோ அந்த பின்னை வந்து இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா GPIO 0 தானே சுவிட்சு, அப்போ அதனால் 1 நான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்து GPIO ஈக்குவல் டு 0x0 இன்ஷியலாக அந்த பின் எல்லாத்தையுமே லோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம நார்மல் பிக்கு கோடிங் எப்படி ரைட் பண்ணுறோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணுறேன், கோடிங் பில் பண்ணுறேன். பில் பண்ணிவிட்டு எகெயின் என்னுடைய சிமுலேஷனுக்கு வந்து நான் போகிறேன்.
இப்போ சிமுலேஷனுக்கு போயிட்டு சிமுலேஷன் என்ன பண்ணுங்க இன்ஸ்டலாக பில் ப்ரெஸ் பண்ணி நான் சுவிட்ச் அதை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னா ஹெக்ஸ்பைல் வந்து கேட்குது. இந்த ஹெக்ஸ்பைல் வந்து கம்பைல் ஆகிடுச்சு ப்ரோக்ராமு. என்ன பண்ணுறேன் ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ப்ராஜெக்ட் பேக்கப்ஸில் இருக்குது என்ன பண்ணுறேன் பேக் வந்துட்டு சுவிட்ச் பேஸ்டு எல்இடி ஆன் ஆஃப் அதில் prg.x அந்த ஃபைலை லோட் பண்ணிட்டு ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எல்இடி ஆன் ஆகலை. ஒன்லி மாஸ்டர் கிளியருக்கு மட்டும் 5 வோல்ட் வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே ஏன்னா அது எல்இடி ஆன் ஆகுது. எகைன் நான் ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது. அப்போ நம்மளுடைய PIC 16F877 இல்லை எப்படி கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகுதோ அதே சேம் கான்செப்ட்லேருந்து ஒர்க் ஆகுது. அப்போ இந்த வீடியோவில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.